பொறுச்சொல்லி தாருங்கள். நன்றி, வணக்கம். அன்றைய நாளுக்கான பாமு பொறுச்சொல் நகுலவதி தலத்தவனவர்கள் பதிவில் இட்டிருக்கிறார் போல பார்க்குறேன். இங்கே அவர் சத்தமே இல்லை. கோமாதா குலமாதா மட்டும்தான் தெரிகிறார். கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன், செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நன்றி. எனக்கு எப்படி தெரியும் சொல்லாட்டா? அதுக்குத்தான் சூம் போட்டிருக்கு. நன்றி. சூமெல்லாம் தான் போட்டிருக்கேன், நான் தான் போட்டிருக்கிறேன். 28 சரி. இன்றைய நாளுக்கான பாமு பொறுச்சொல் நகுல தலத்தவனர்களோடு வரும் வேளை, அதனைத் தொடர்ந்து இனி உறவுகள், தொடர்ந்து செல்வியக்கா ரெடியாகுங்கோ, அதனைத் தொடர்ந்து வஜிதா ரெடியாகுங்கோ, அதனைத் தொடர்ந்து சிவகரிசன் ரெடியாகுங்கோ. இனிய காலை வணக்கம். நான் உலகத்தை இல்லத்தேவன் லண்டனிலிருந்து 1051வது நூல் என்று சொன்னால் எமது ஆடைகளை தைப்பதற்கு பருத்தி நூல், பட்டு நூல் இவற்றினால் இழைகளாக ஓடி துணிகளை நெய்து அவற்றின் மூலம் நாங்கள் ஆடைகளை தயாரிக்கிறோம். விளக்குக்கு ஒளி ஏற்றுவதற்கும் இந்த நூல்தான் பாவிக்கப்படுகிறது. அதாவது பஞ்சு நூல் பாவிக்கப்படும். அதே போல குருமார்கள் மார்பில் அணிவது பூநூலாகும். பூநூலை அவர்கள் திருமாங்கல்யத்துக்கு அந்த மஞ்சள் நூலினைத்தான் பழைய காலத்தில் தாலியை கோத்து அதில் முதலில் கட்டுவார்கள். ஆயுத வகையையும் நூல் என்று சொல்லுவது. கல்வியில் நாம் படிப்பதற்காக பல பல நூல்களை நாம் படிக்கிறோம். அந்த நூல்களை படிப்பதனால் எமக்கு அறிவு வளர்க்கிறது. பல நூல் படித்து நாம கல்வி என்ற ஒரு பாட்டும் இருக்கிறது. இழை இழையாக ஓடினால் நூல்களை ஒரு துணியாக வெய்ய முடியும். அந்த துணியிலே ஒரு ஓட்டை வந்து விட்டால் இழை ஓடி அதனை தைப்பார்கள். இழை ஆலோசனையையும் ஒரு இழை என்று நூல் என்று சொல்லப்படுது. அதாவது இழை எண்ணத்தையும் ஒரு நூல் என்று சொல்லுகிறார்கள். ஒவ்வொருவருடைய மனத்திலும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும். ஆனால் ஒரு அரசனோ ஒரு நிர்வாகியோ ஒரு பாடசாலையிலோ எல்லோரும் சேர்ந்துதான் ஆலோசனை செய்து ஒன்றை தெரிவு செய்வார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி, வணக்கம். செய்திகள் இன்று இரவு போட்டப்படும். நன்றி, வணக்கம். பாருங்கள், வணக்கம். நூல் தாருங்கள். வணக்கம் மணி, வணக்கம் பாமுகர்கள். என்னுடைய பாமுக பரிச்சல் செவ்வாய்க்கிழமைக்குரியது. நூல் 6027 நூல் நெசவு யந்திரத்தில் நூற்றுத்தான் துணிகளை தயாரிப்பார்கள். குத்துவிளக்கு திரியாக தற்போது நூலில் சுருட்டி வைத்து அதில் ஒளியேற்றுகின்றார்கள். கல்வி நூல் படித்தால்தான் அறிவு ஏற்படும். கல்வி நூல் ஒரு பதம் இருக்கின்றது. நூல் எமது உடம்பில் நரம்பு, வயலின் நரம்பு என்பன இருக்கின்றது. எங்களது நரம்பு சுத்த இரத்தோட்டத்தை கொண்டு செல்கின்றது. நூல் பஞ்சை திரித்து நூலாக்கி மகாத்மா காந்தி கதர் உடை தயாரித்தார். பஞ்சு என்ற பதம் இருக்கின்றது. குருக்கள் பூநூல் அணிந்திருக்கும் போது அது ஒரு அடையாளமாக காணப்படுகின்றது. பூநூல் ஒரு பதம் இருக்கின்றது. நூல் இலை பிரித்து எடுப்பார்கள். கிழிந்த உடைகளை இலை போட்டு தைத்து எடுத்துக்கொள்வார்கள். நூல் மங்கள நான் என்ற ஒரு பதம் இருக்கின்றது. மங்கள நான் திருமணம் நடக்கும்போது குருக்கள் செய்து மாப்பிள்ளைக்கு கொடுக்கிறது. அந்த மங்கள நான் என்று இருக்கின்றது. நூலுக்கு தான் பெற்றது. மற்ற ஆலோசனைக்கு நூல் ஆலோசனை இருக்கின்றது. பல பேர் ஆலோசனை பலதையும் செய்து ஒரு விஷயத்தை செய்து முடிப்பார்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். பாருங்க, வணக்கம். நேவிஸ் பிலிப் சார் கும்பிட்டாயோட இருக்கிறார். நான் மியூட் எடுக்காம கதைக்க போறேன்.
வணக்கம் மணி. வணக்கம் வாணி. பாமுக உறவுகளுக்கும் திருநலமுகனவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக பொறிச்சொல் இன்று நூல் என்னுடைய நூல் 1854 ஆகிறது. இது சாத்திரம், பஞ்சு இலை, கயிறு, புத்தகம், பூநூல் என்று பல சொற்களை கொண்டு இந்த நூல் வருகின்றது. நூல் என்பது ஒரு கலையை அல்லது அறிவு துறைகளை பற்றிய கல்வி கற்க பயன்படும் ஒரு படைப்பாகும். இந்த நூல் புத்தகம் என்று சொல்லுவோம். இதுகளை சேமித்து வைப்பதை நாங்கள் நூலகம் என்று சொல்லுகின்றோம். உலகில் எத்தனையோ வகையான புத்தகங்கள் பல அறிஞர்கள் எழுத்தாளர்களால் படைக்கப்பட்டிருக்கின்றன. பஞ்சு இலை, பஞ்சு போன்ற ஒரு மெல்லிய இலை துணிகளை தைப்பதற்கு நெய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இது பல வர்ணங்களிலும் இருக்கின்றது. கயிறு என்ற ஒரு சொல் வருகின்றது. சிறு நார்கள் அல்லது சிறு நூல்களை ஒன்றாக திரித்து செய்யப்படுகின்றது. பட்டு பருத்தி நூல்களால் செய்யப்பட்ட கயிறுகளும் உண்டு. திருமணங்களில் மஞ்சள் கயிறு பெரிதும் பயன்படுகின்றது. பூநூல், பிராமண இனத்தவர்கள் இடது தோள்பட்டையிலிருந்து வலது பக்கமாக அணிவிக்கின்ற 3 திரிகளை கொண்ட பருத்தி நூல் மாலையாகும். இந்த பூநூல் சொல்வது பருத்தி நூல் மாலையாகும். சாத்திரம், மறைகள், சமயங்கள், இதிகாச நூல்களை சாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் மணி. நூல்கள் வந்து விட்டது. இனி அந்த ஒரு நூலை தப்பி அரும்பட்டில தப்பின என்பதற்கும் சொல்வோம். சுவையினங்கள் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஆலயங்களுக்கு சென்று நேர்த்திக்கடனாக நாங்கள் அதை நூல் கையில் காட்டுவோம். மற்றது இப்பொழுது நவீன இதில் முன்னரும் தாலிக்கு பதிலாக அந்த நூலில் மஞ்சளை போட்டு கட்டுவார்கள். இப்போ பயத்தினாலே தாலியும் இல்லாமல் அந்த சும்மா நூலை நாங்கள் கழுத்தில் கட்டிக்கொண்டு அப்படி செல்வதும் இப்பொழுது ஒரு இதா போய்விட்டது. மற்ற எல்லா அநேகமான நூல்கள் எல்லாம் வந்து விட்டது. நன்றி. நன்றி. தாமரக்கா வணக்கம். வணக்கம் மணி. மணி போட்ட விஷயம் சொல்றீங்களா? பட்டமேற்றுவோம். வானில நூல கட்டி பட்டமேற்றுறது. வானும் இல்லை நூலும் இல்லை, வாழும் இல்லை நூலும் இல்லை, வானில் பட்டம் விடுவோமா? நானும் நூல்ல இப்போதான் பலரும் கூறும்போது மிகுதிகள் அறிந்தேன் மணி. புத்தகத்தையும் நூல் என்போம். மற்றது பூநூல் அணிவது, மற்ற தையல் செய்வதற்கு நூல் பயன்படுத்துவோம். இவற்றைத்தான் மற்றது பிராமணர்கள் தோளில் அவர்கள் நூல் கட்டி இருப்பதை காணலாம். நன்றி, வணக்கம். மற்றது கைகளில் கட்டு நூல், இப்படி பல நூல்கள் அங்க நன்றி. வணக்கம் வணிகா. நானும் நூல் என்று சொன்னதும் இப்ப வந்து இளையவர்கள் வணிகா அந்த நூலால பல்களுக்கு இடையில உள்ள அந்த சாப்பாடுகளை எடுக்கிறார்கள். அதை அந்த பல் டாக்டர்கிட்ட போய் வந்து அதை பார்க்கக்கூடியதா இருக்கு. அது ஒரு மனமும் ஒரு வாசமும் அதை விரும்பி செய்யக்கூடிய மாதிரி அதுக்கு தயாரிச்சிருக்கணும். அது ஒன்று நூல். மற்றது வணிகா நூல் சாரியத்தான் சில பேர் விரும்பி அணிவினம் என்ற அவர்களுக்கும் அந்த எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த நூல் சாரிய நெய்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு உழைப்ப கொடுக்கணும், இருக்கக்கூடிய அந்த வருமானம் பெறணும்ன்றது நூல். மற்றது நூல் இடையில தப்பிட்டம்ன்றதுதான் கூடின அளவு நான் வச்சிருக்கிறேன், நல்லா பார்த்திருக்கிறேன். நூல் இடையில தப்பித்து கொண்டவன மற்றது எல்லாரும் சொல்லி கொண்டார்கள், அறிந்து கொண்டேன். நானும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. இங்கு வந்து வாணி துருக்கி நாட்டவரும் அரபு நாட்டவர்களே அந்த பல்லுக்குள்ள நூலை இதண்டு போட்டு இந்த கண் ஐப்ரோ இருக்குல்ல அத கடகடன்னு எடுப்பார்கள். ஐப்ரோ இதுல இருக்கிற இல்ல நான் அந்த இது வச்சு இருக்கிற கம்பி மாதிரி அது. ஆனால் இங்க வந்து நூலெல்லாம் கடையில போனா நூலெல்லாம் செய்யறது அது. ஆனா அது சரியான காசன் அதை எடுக்க. ஆனா நோவும் எடுக்கிறார்கள். பயங்கரமா நோவும். செல்வின்னு சொன்ன அந்த இதன்று சொன்னார்ல, அதுக்கு என்ன தமிழ் பெயர்? என்னட்ட வாணி முடிய வந்து இப்படி எடுக்கணும்னு சொன்னீங்க. கம்பி வச்சு கம்பியா? அதுக்கு தமிழ் பேர் என்னவா இருக்கும்? கம்பி என்றதை சொல்லுங்க. அந்த ரெண்டு இது மாதிரி தானே கொலிக்கு மாதிரி எப்படி இருக்கும், இப்படி எடுக்க எடுக்க சுகமா வரும். இடுக்கி என்று வரும் என்று நினைக்கிறேன். இடுக்கி என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். நன்றி.
ஆனா சில எல்லாரும் பேர் தான் அந்த நூலால ஐப்ரோ செய்யறது. அப்படியே எடுக்கிறபடியா அது இடுக்கியா தான் இருக்க வேணும். ஆனா ஞாபகம் இல்ல. இல்ல சில பேர் இல்ல முதல்ல எடுக்கல நூலால தான் அவர்கள் வடிவ ஷேப் பண்ணி விடுவார்கள். ஆமாம். பிறகு நீங்க செய்யக்க அதை நீங்க செய்யற மாதிரி முடி வர எடுக்கலாம். நான் ஒரு காலம் மாடி நூலால இது வரைக்கும் எடுத்தது இல்லை. நான் அதாலேயே கடவுள் எடுப்பேன். பழகிட்டு ஷேப்பா வருமா உங்களுக்கு? ஆமாம். சரியா வரும். எடுத்து போட்டு சும்மா சாதாரண அந்த கிரீம் மாதிரி பூசி விட்டா ஒன்றும் தெரியாது. இடைவெளி இருக்காது. நான் இப்ப நீண்ட அளவு எடுக்காமலே விட்டுட்டேன். நான் கூடுதலா அதாலே எடுப்பேன். இங்க எடுக்கிறதுக்கு 15 யூரோ ஒரு சும்மா எடுக்கணும். கூட 15 இல்ல இப்ப 25. அங்க பாருங்க மேடம் சொல்றேன். சும்மா நூலை வச்சு கடை கண்டுக்கு. ஆனா இப்ப அதே மாதிரி பிள்ளைகள் வீட்லயே செய்கிறார்கள். இல்ல எடுக்கிறவங்க தானே தெரியும். இருக்குது. அவர் எடுக்கிறவரா? ஓ சும்மா இருங்கக்கா. சும்மா எடுக்கக்கா. நல்லாதான் இருக்கு ஊர்ல இருக்கிற மாதிரி. சரி நன்றி. இப்பொழுது நாங்கள் தினக்கவியை முடிச்சுட்டு ஓடுவோம் சொல்லியக்கா. ஓகே சரி ஓகே. தினக்கவியை தாருங்கள். நன்றி. சிவதர்சனி அவர்களை தினக்கவி தருகின்றேன். நான் ஒரு மெசேஜ் போட்டேன். ஒரு பாருங்க வாணி. இல்ல போன் தற்பொழுது கையில் இல்லை, நான் பார்க்கின்றேன். ஓகே ஓகே ஏனென்றால் சார்ஜில் இருக்கு. 2 நிகழ்ச்சிகளுக்கு வேணும். ஓகே சிவதர்சனி அவர்கள் வாங்க. வணக்கம். வணக்கம் தினக்கவி. 2328 சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. சவால்கள் நிறை வாழ்வு. பிறக்கும் ஒவ்வொரு நொடியும் கரையும் அற்புத கணங்களும் போராடியே கடக்கும் சவால்கள் பேரிடியாய் அமைவது நிஜமே. பிறக்கும் ஒவ்வொரு நொடியும் கரையும் அற்புத கணங்களும் போராடியே கடக்கும் சவால்கள் பேரிடியாயும் அமைவது நிஜமே. எதிர்நீச்சல் போட்டும் ஏணிப்படி மேலே ஏறியும் பாம்பின் காலாய் சறுக்கியும் தினமும் மாற்றம் காண்கிறதே. எதிர்நீச்சல் போட்டும் ஏணிப்படி மேலே ஏறியும் பாம்பின் காலாய் சறுக்கியும் தினமும் மாற்றம் காண்கிறதே. திடம் கொண்ட மனமும் உத்வேகம் கொண்ட உடலும் சவாலே சமாளி என்றே போடுது போட்டியாய் மாறுதே வாழ்வியல். திடம் கொண்ட மனமும் உத்வேகம் கொண்ட உடலும் சவாலே சமாளி என்றே போடுது போட்டியாய் மாறுதே வாழ்வியல். நன்றி. வணக்கம். வணக்கம் தாருங்கள் அனைவர்கள். வணக்கம். வணக்கம். தினம் ஒரு பாமகவி செவ்வாய்க்கிழமைக்குரியது. எனது 2186. நலமுடன் வாழ்வோம். நலம்பெற தினமும் நாளாந்தம் பயிற்சி செய்வோம். நலம்பெற தினமும் நாளாந்தம் பயிற்சி செய்வோம். நாம் இறைவனுடன் முறையீடு செய்வது நலம் வேண்டியே வணங்குவோம். நாம் இறைவனுடன் முறையீடு செய்து நலம் வேண்டியே வணங்குவோம். உறவுகள் சந்திப்பில் நாளாந்தம் நாம் கேட்பது நலம் விசாரிப்பதே. உறவுகள் சந்திப்பில் நாளாந்தம் நாம் கேட்பது நலம் விசாரிப்பதே. கடுநோய் துன்பம் வந்துவிட்டால் நலம் பெற கோயில் நீர்த்தி வைப்போம். கடுநோய் துன்பம் வந்துவிட்டால் நலம் பெற கோயில் நீர்த்தி வைப்போம். ஆரோக்கிய வாழ்வு வாழ்வில் தேவையானது நலங்குன்றினால் பலம் இழப்போம். ஆரோக்கிய வாழ்வு வாழ்வில் தேவையானது நலங்குன்றினால் பலம் இழப்போம். நோய் வரும் முன்னே காப்பதே சிறப்பு, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நோய் வரும் முன்னே காப்பதே சிறப்பு, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். எதிர்ப்பு சக்தியில் வென்று வாழ்வோம். ஊட்டச்சத்து உணவுகளை உண்போம். சக்தியை வென்று வாழ்வோம். ஊட்டச்சத்து உணவுகளை உண்போம். தினமும் அபியாசம் செய்வோம். நல்ல நீர் பருகி வருவோம். தினமும் அபியாசம் செய்வோம். நல்ல நீர் பருகி வருவோம். ஆரோக்கிய வாழ்வில் நலம் பெற்று வாழ்வோம். ஆரோக்கிய வாழ்வில் நலம் பெற்று வாழ்வோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். எங்க நேவிஸ் பிலிப்ஸ் காணும். வணக்கம். சரி இல்லை தட்டு கொடுப்பு தாருங்கள். நான் சொல்ல கரடியாங்கோ. நன்றி வணக்கம். வணக்கம் மணிக்கா. சுதர்ஷினியக்காக்கும் வாழ்த்துக்கள் கூறி ஏன்டி உங்களுடைய கவிதை ஆரோக்கியமான வாழ்வு. எல்லாருமே உணவு நீரோடையே என்ன சுட்டி கொண்டு நிக்கிறோம் இல்லையா மணிக்கா? ஏதோ ஒன்று சொல்ல வருது எங்களுக்கு பிரபஞ்சம் என்று நான் நினைக்கிறேன். அழகான வரிகள் ஏண்டி. சுதர்ஷினியக்காக்கும் வாழ்த்துக்கள் கூறி தினக்கவிக்கு பொதுவாக எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சரி செல்வ கரடியாங்கோ. நேரம் 42 ஆகிவிட்டது. பிரபஜிதாக்கா நேரம் கொடுக்கணும். நன்றி வணக்கம் பாணி. நானும் இந்த தினக்கவிகள் 2 கேட்டேன்.